வணக்கம். பிரித்தானியாவின் அதிகார மையம் என்பது லண்டனை தளமாக கொண்டது மட்டும்தானா? அதே நேரத்தில் அரசியல்ல மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்பர் 10 நோர்த் தொடர்பில் உங்களுக்கு தெரியுமா? அகதிகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இவைகள் பற்றி தெரியுமா? இன்றைய தாய் டிவியின் உலக நிலவரத்தில் இவை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். குறிப்பாக தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயங்களாக இந்த விடயங்கள் மாறியிருக்கிறது. பிரித்தானிய அரசியல ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. 2 கால ஆட்சிக்கு பிறகு பிரதமரான ஸ்டார்மர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததன் அடிப்படையில் லேபர் கட்சியினுடைய புதிய நம்பிக்கையாகவும் அதே நேரத்தில் அடுத்த பிரதமராகவும் உருவெடுத்திருக்கக்கூடிய ஆண்டி ஃபன்காம் தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். அவருடைய திட்டம் என்ன என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பிரமாண்டமான வெற்றியை பெற்று பிரித்தானிய அரசியலேயே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாற்றத்தினுடைய மையப்புள்ளியாக இருப்பதுதான் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய நம்பர் 10 நோர்த் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு புரட்சிகரமான திட்டம் என்று சொல்லி பரவலாக பேசப்படக்கூடிய விடயம். பிரித்தானியாவினுடைய அதிகார மையம் என்பது பல நூற்றாண்டுகளாகவே லண்டனில் இருக்கக்கூடிய 10 டவுனிங் ஸ்ட்ரீட் என்னும் ஒரு ஒற்றை முகவரியை மட்டும்தான் தொடர்ச்சியாகவே ஒரு மையமாக கொண்டு செயற்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் புதிதாக ஃபன்காம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதன் பிற்பாடு லண்டனை மட்டும் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நிர்வாக முறை நாட்டினுடைய பிற மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக உணர்ந்து கொண்டார். எனவே அவர் சில புதிய திட்டங்களை முன்வைத்திருக்கின்றார். அதுல மிக முக்கியமாக இந்த நம்பர் 10 நோர்த் என்று சொல்லி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது அதிகார மையம் என்பது மேலிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை தாண்டி கீழிருந்து ஏனைய மாநிலங்களில் இருந்து உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக அவர் கருதுகின்றார். இது தொடர்பாக அவர் கூறுகின்ற போது, இதுவரையில் நமது நாடு கண்டிராத மிகப்பெரிய அதிகார சமநிலையை இது உறுதி செய்யும் என்று சொல்லி தான் நம்புவதாக தெரிவித்திருந்தார். லண்டனில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை அதிகாரிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடிமட்ட மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக அவர் கருதுகின்றார். வளர்ச்சியை தான் மேலிருந்து கீழாக கட்டளையிட முடியாது என்று சொல்லியும் அதை அடிமட்டத்தில் இருந்துதான் தொடங்க வேண்டும், அதுதான் வளர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி அவருடைய கருத்து, செயல்பாடுகள் எல்லாம் இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. அதாவது அதிகாரம் என்பது கீழ் மட்டத்தில் இருந்து மேலே செல்ல வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் நம்பர் 10 நோர்த் என்ற திட்டம் அறிமுகப்படுத்த இருக்கிறது. இது தொடர்பான பல விடயங்கள் சர்வதேச செய்தித்தளங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை காரணிகள் தொடர்பில் தான் அவர் சில விடயங்களை சொல்லியிருந்தார். இதனுடைய சீர்திருத்தம் என்னவாக இருக்க போகிறது, இந்த திட்டத்தினுடைய முக்கியமான விடயங்கள் எப்படியாக இருக்க போகிறது என்பது தொடர்பான பல விடயங்கள் தற்போது ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு விடயம் வெறுமனவே ஒரு அலுவலக விடயமாக மட்டும் இருக்காமல் அதிகாரத்தை எப்படியாக பரவலாக்கம் செய்யப்பட போகிறது என்பது தொடர்பான ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. எனவே இவருடைய இந்த திட்டம் 3 அடிப்படையில் நாங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக அத்தியாவசிய சேவைகளுடைய சீர்திருத்தம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நீர், எரிசக்தி, போக்குவரத்து இவ்வாறான அடிப்படை தேவைகள் உள்ளூர் மேயர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வருதல் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவது மறை தொழில் மயமாக்கம் என்று சொல்லலாம். அதாவது பிராந்தியங்கள்ல தனித்துவமான பலத்திற்கு ஏற்ப அந்த பகுதிகளிலேயே பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். மூன்றாவது இதை புத்துயிர் பெறுவதற்கான வழிவகைகள், அதாவது பின்தங்கிய பிரதேசங்கள், பின்தங்கிய பகுதிகளை கண்டறிந்து அங்கு முதலீடுகளை கொண்டு சென்று ஒரு வளர்ச்சி என்பது அங்கே உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த முக்கியமான இந்த ஒரு திட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இதே நேரத்தில் மேயர்களுக்கு அந்த அதிகாரங்கள் என்பது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக தீவிரமாக அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து போன்ற நாடுகளும் அதிகாரம் பெறும் தலைநகரங்களாக சார்ந்து இருக்காமல் அந்தந்த பகுதிகளுடைய அடிமட்ட மக்களுடைய கைகளுக்கும் இந்த ஒரு அதிகார பகிர்வு அந்த மக்களிடமும் செல்ல வேண்டும் என்பதுதான் இவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. இதே நேரத்துல ஃபன்காமினுடைய இந்த தொலைநோக்கு பார்வையில மிக முக்கியமாக கல்வியாகட்டும், வீட்டு வசதிகள் என்பது மிக முக்கியமான இடத்தை பெறுகிறதாக அவருடைய செயற்பாடுகளை பார்க்கும்போது விளங்குகிறது. மிகப்பெரிய அரசு உதவி திட்ட வீட்டு வசதிகளை, கட்டுமான திட்டத்தை
செயல்படுத்துவதற்கு அவர் உறுதி அளித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி கல்வி முறையை பொறுத்தவரையில் பார்க்கிற போது அது பல்கலைக்கழகங்களை மட்டுமே இலக்காக கொண்டிருக்க கூடாது என்றும் தொழில்நுட்ப கல்விக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அதற்கான செயற்பாடுகளை இறங்கியிருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு தெரிகிறது அவருடைய உரையாடல்களை பார்க்கின்ற போது. மேலும் இந்த நலன்புரி செலவுகளை குறைப்பது குறித்து பேசுகிற போதும் அவர் மிகவும் நேர்மையான ஒரு அணுகுமுறையை கையாள்கின்றார் என்ற போல சர்வதேச ஊடகங்கள் தகவலை வெளியிட்டு வருகின்றது. இளைஞர்களுக்கு தேவையான மனநல ஆதரவையும் வேலைவாய்ப்பு திட்டங்களுடைய ஒரு பகுதியாக மாற்றுவதன் மூலம் மக்கள் நம்பக்கூடிய இந்த அடிமட்ட அமைப்புகள் வழியாக உதவியை சென்றடைய இது உதவும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நிதி சந்தைகளை பொறுத்தவரையில் நிதி சந்தைகள்ல அமைதிப்படுத்தும் முயற்சியாக அவர் தன்னுடைய திட்டங்கள் அனைத்தும் பொது நிதியின் நிலைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று சொல்லி வாக்குறுதி அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் தன்னுடைய பிரதான இலக்கு என்று சொல்லியிருக்கின்றார். எவ்வாறாயினும் இவருடைய இந்த திட்டம் என்பது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பிட்ட சில ஊடகங்கள் இவருடைய கருத்துக்கு திட்டத்திற்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி என்ற ரீதியில் கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். ஆனாலும் குறிப்பிட்ட சில விடயம் இந்த திட்டம் தொடர்பாக சொல்கின்ற போது தலைவர்கள் எதிரான நிலைப்பாட்டையும் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் கன்சர்வேட்டினுடைய தலைவர் கூறுகின்ற போது அதிகார பகிர்வு என்பது முடிவுகளை எடுக்க தெரியாத அரசியல்வாதிகளுடைய மறைவிடமாக இருக்கிறது என்று சொல்லி விமர்சித்தார். அதே நேரத்தில் லிபரல் டெமோக்ராட்டிக் தலைவர் சொல்கின்ற போது ஐரோப்பியாவுடைய சந்தை குறித்த ஒரு பழைய நிலைப்பாட்டை மாற்றுமாறு அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் சிலருடைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஒரு விடயம் இந்த ஒரு அதிகார மையங்களை உருவாக்குவது என்பது மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்ற ரீதியிலையும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஒரு விடயம் தொடர்புல இவர் பேசியிருக்கக்கூடிய நிலைப்பாடு இந்த திட்டம் தொடர்பாக முன்வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் பொதுவாகவே ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஸ்டார்மருடைய பதவி விலகல் என்பது பிரித்தானிய வரலாற்றுல ஒரு முக்கியமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போது லேபர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆண்டி ஃபர்ன்காம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி பிரதமராக கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே நம்பர் 10 நோர்த் என்ற ஒரு சொல்லாடல் என்பது இல்லாட்டி அந்த திட்டம் என்பது ஒரு முழக்கமாக இருப்பது மட்டுமன்றி அதனுடைய பல மாற்றங்கள் நிகழ இருப்பது என்ற ரீதியில தான் கருதப்படுகிறது. குறிப்பாக ஆட்சி மாற்றம் என்பது கொண்டு வரப்படுகிற போது நிச்சயமாக நிறைய விடயங்கள மாற்றங்களை அவர் கொண்டு வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் மாற்றம் இதுவரையில் இருந்த ஒரு நிலைப்பாடு என்பது மாற்றியமைக்கப்பட இருக்கிறது. எதிர்கால வளர்ச்சிக்கும் குறிப்பாக அடிமட்டத்தில் இருந்து ஏனைய மாநிலங்களுக்கும் அதிகார மையங்கள் பரவலாக்கப்படுவதற்கும் அதே நேரத்தில் அங்கே அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதற்கும் இந்த ஒரு விடயம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அப்படியான ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயமும் வெளியாகிறது. பிரித்தானிய சார்ந்து பார்க்கிற போதும் இந்த லண்டனை மையப்படுத்திய ஒரு நிர்வாகத்தை தாண்டி இவை தொடர்பான விடயங்கள் பேசப்படுகிற போது பிராந்தியங்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக பேசுகிற போது இந்த பிரித்தானிய அரசு முன்னெடுக்கப்படக்கூடிய இன்னும் ஒரு இந்த அகதிகள் சார்ந்த விடயங்கள் தொடர்பாகவும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது என்ன விடயம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா பிரித்தானிய அரசு புலம்பெயர்ந்த மற்றும் புகலிடம் வழங்குதல் தொடர்புடைய ஒரு மசோதா ஒன்றை அறிமுகப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது கனடா அரசு கம்யூனிட்டி ஸ்பான்சர்ஷிப் என்ற திட்டத்தின் கீழ் அகதிகளுக்கு ஸ்பான்சர் செய்வதை அனுமதிக்கிறது. அந்த வகையில் 1970ஆம் ஆண்டிற்கு பிறகு 4 லட்சம் அகதிகள் கனடாவிற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கனடாவில் அப்படி ஒரு ஸ்பான்சர் செய்யப்பட்ட அகதிகள் நாட்டுடன் நல்ல ஒரு முறையில் இணைந்து வாழ்வதுடன் அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஓராண்டிற்குள் வேலை தேடிக்கொள்ளும் நிலையும் உருவாகியிருந்தது. ஆக கனடா மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை பின்பற்றி பிரித்தானியாவும் அடுத்த ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது. அந்த திட்டத்தின்படி பார்க்கிற போது தொண்டு நிறுவனங்கள், சபைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் பிரித்தானியாவிற்கு வரக்கூடிய இந்த அகதிகளுக்கு ஸ்பான்சர் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பிரித்தானியாவில் வாழ தகுதியற்றவர்கள் என்று கருதப்படுவோரை நாடு கடத்துதல் தொடர்பான மிக கடுமையான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறது. இதற்கிடையில் இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருப்பதால்
ஒரு வேளையில புகலிடம் தொடர்புல பிரித்தானியாவினுடைய பார்வை என்பது மாறிவிட்டதா என்ற ரீதிகளையும் சில கருத்துக்கள் அடிபடுகிறது. ஆனால் இது உண்மை இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னா ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய பிரதமரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். எனவே புதிய பிரதமர் வர இருக்கின்றார். உண்மையில் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான செயல்பாடுகள் இறங்கி இருக்கின்றார்கள் என்ற ரீதியில விமர்சனங்களும் இருக்கு. அந்த ஒரு நிலைப்பாட்டில தான் உள்துறை செயலாளரான சஃபானா மக்மூதுமினுடைய செயல்பாடுகள் இருக்கு. அகதிகளினுடைய இந்த ஒரு நிலைப்பாட்டை சட்ட ரீதியாக அங்கீகரிக்க வேண்டும், கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் முயற்சிப்பதற்கு பின்னால அவர் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியாகத்தான் இருக்கக்கூடும் என்று சொல்லி சில விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. ஆக இந்த திட்டங்கள் எவ்வளவு தூரம் செயற்பாட்டில் இறங்கும் என்பதும் அதே நேரத்தில் இந்த அகதிகளுக்கான திட்டம் என்பது எவ்வளவு தூரம் கைகூடும் என்பதையும் நாங்கள் இனிவரக்கூடிய காலங்களில் தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாகவே புதிய ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ இருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஆட்சி மாற்றம் அவர் கூறியது போன்று 10 ஆண்டுகளுக்குள் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.